சீமான் அவர்கள் சளிக்கு மருந்தே இல்லைன்னு சொன்னதை பத்தி விவரிச்சு நான் போட்டிருந்த வீடியோக்கு நிறைய பேர் அப்ப மாத்திரை எடுக்கவே கூடாதா, சளி பிடிச்சா என்ன பண்ணணும், இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்க ஆர்வம் காட்டியிருந்தீங்க. அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. உங்களுக்கு சளியோட சேர்த்து காய்ச்சலும் இருக்கு, ஆனா 102 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு கம்மியா தான் இருக்குன்னா மாத்திரை எடுக்காம நல்லா ரெஸ்ட் எடுங்க. எப்பவும் குடிக்கிறத விட தண்ணி அதிகமா குடிங்க. புரதச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. மூக்கு அடைச்சிருந்தது அப்படின்னா ஆவி பிடிங்க, சரியாகிடும். இது போக நிலவேம்பு குடிநீர், கபசுர குடிநீர், மிளகு ரசம் போன்ற இயற்கை மருந்துகளை குடிங்க. என்னை கண்டுக்கிறது இல்லையா, அவாய்ட் பண்றாங்க. இதெல்லாம் தான் உங்க நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிச்சு நிரந்தர தீர்வு கொடுக்கும். வருமுன் காப்போம்ன்ற தத்துவத்தை எப்பவுமே ஞாபகம் வச்சுட்டு வீட்டிலேயே லோ மெயின்டெனன்ஸ்ல வளரக்கூடிய துளசி, கற்பூரவள்ளி போன்ற மூலிகை இலைகளை தினமும் சாப்பிடுங்க. சுக்கு, மஞ்சள், மிளகு இதெல்லாம் தினமும் உங்க உணவுல சேர்த்துக்கோங்க. அதோட சேர்த்து காலையில பொல்யூஷன் கம்மியாகவும் ஆக்சிஜன் அதிகமாகவும் இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு 10 நிமிடங்கள் கபாலபதி, துருத்தி, நாடி சுத்தி போன்ற மூச்சு பயிற்சிகளை பண்ணினீங்கன்னா வைரஸை வாசல்ல அடிச்சு துரத்தி உங்களுக்கு சளி பிடிக்காம பாத்துக்கலாம். காய்ச்சல்ன்றது உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்கு, நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதுக்கு எதிராக சண்டை போட்டுட்டு இருக்கு, அது வரைக்கும் நீ நல்லா ஓய்வு எடுன்னு மூளை உங்களுக்கு கொடுக்குற ஒரு சிக்னல். அவசியமே இல்லாம அடிக்கடி மாத்திரை போட்டுட்டு இருந்தீங்கன்னா உண்மையான பிரச்சனை சரியாகிருச்சா இல்லையான்றது தெரியாமையே போயிடும். ஆனா எப்போ 102 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல காய்ச்சல் போகுதோ அப்போ உடனடி மருத்துவர் ஆலோசனை அவசியம். ஏன்னா அவ்வளவு அதிகமான உடல் வெப்பமும் உடம்புக்கு நல்லதில்லை. அதுலயும் குறிப்பா கார்டியாக் ப்ராப்ளம், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், டயாபெட்டிஸ் மற்றும் இம்யூனிட்டி வீக்கா இருக்கிறவங்களுக்கு. உங்க உடல் ஆரோக்கியத்துக்கு அலோபதி மருந்துகளை விரும்புவீங்களா இல்ல இயற்கையான சித்த மருந்துகளை விரும்புவீங்களான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.